Hello students, இன்னைக்கு சமச்சீர் கிளாஸ் 10 மேக்ஸு 1.2ல 5th sum பார்ப்போம். A company has 4 categories of employees given by assistant, clerk, manager and executive officer. அசிஸ்டண்ட்டை ஏனும், கிளர்க்கை வந்து சீனும், மேனேஜரை வந்து எம்னும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை வந்து ஈனும் வந்து அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க. A company provide rupees 10,000 rupees 25,000, rupees 15,000, rupees 1 lakh as salaries to be the people who work in the category of ACME. If A1, A2, A3, A4, A5 were assistants, C1, C2, C3, C4 or clerk, M1, M2, M3 were managers and E1, E2 are executive managers, and if the relation R is defined as X related with Y, where X is a salary given to the person to Y, express the relation through an ordered pair and arrow diagram. அதாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 4 கேட்டகரிஸ் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஒன்று வந்து என்னென்னாக்கா அசிஸ்டண்ட்டு, இன்னொன்று வந்து கிளர்க்கு, மேனேஜர்ஸு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸு. அவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தோம்னாக்கா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 10,000, கிளர்க்குக்கு வந்து 25,000, அடுத்தது மேனேஜருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ A1, A2, A3, A4, A5 வந்து அசிஸ்டண்ட்டு, C1, C2, C3, C4 வந்து கிளர்க்குன்னு சொல்லிட்டாங்க, M1, M2, M3 வந்து மேனேஜர்னு சொல்லிட்டாங்க. ஸோ E1, E2 அப்படின்றது வந்து என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டாங்க. எப்படி ரிலேட் பண்ணுறாங்கனாக்கா எஸ் வந்து விச் ரிலேட்டட் வித் தி ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுன்றது சேலரி, ஒய்ன்றது பர்சனு. சரியா? இப்போ வந்து இதுக்கு நம்ம இதை எப்படி இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஆர்டர்டு பேர் எழுத சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி எழுதலான்னு பார்ப்போம். ஸோ ஏ அப்படின்றது அசிஸ்டண்ட்டு 10,000 வாங்குகிறாங்க, A1, A2, A3, A4, A5. அப்போ எக்ஸ் வந்து 10,000, ஒய் வந்து இந்த இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளர்க்கு வந்து 25,000 வாங்குகிறாங்க, C1, C2, C3, C4. அடுத்தது எம் வந்து மேனேஜரு 50,000 வாங்குகிறாங்க, M1, M2, M3. சரியா? உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 1 lakh, E1, E2. சரியா? இப்போ நம்ம அடுத்தது ஆர்டர்டு பேர் எழுத போகிறோம். ஸோ 10,000 எக்ஸ் வந்து 10,000, அதை எப்படி ரிலேட் பண்ணுறாங்கனாக்கா A1ஓட ரிலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 10,000 வந்து A2ஓட ரிலேட் பண்ணுறாங்க, 10,000 A3ஓட, 10,000 A4ஓட, 10,000 A5ஓட ரிலேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 25,000 வந்து C1ஓடையும், 25,000 C2ஓடையும், 25,000 C3, 25,000 C4ஓடையும் ஆர்டர்டு பேர் பண்ணி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 50,000 வந்துட்டு M1ஓடையும், 50,000 M2ஓடையும், 50,000 M3ஓடையும் பேர் பண்ணியிருக்காங்க. 1 lakh வந்து E1, E2ஓட பேர் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆர்டர்டு பேர் வந்து நான் எழுதிட்டேன். இப்போ இந்த ஆர்டர்டு பேரை வச்சு நான் என்ன வரைய போகிறேன்னாக்கா ஆரோ டயக்ராம் வரைய போகிறேன் நான். இப்போ ஆரோ டயக்ராமில் 10,000 வந்து யாரோடலாம் பேர் பண்ணியிருக்காங்கனாக்கா அசிஸ்டண்ட்டோட பேர் பண்ணியிருக்காங்க, A1லேருந்து A5 வரைக்கும் பேர் பண்ணியிருக்காங்க. 25,000 வந்துட்டு C1, C2, C3, C4ஓட பேர் பண்ணியிருக்காங்க, கிளர்க்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. 50,000 வந்துட்டு M1, M2, M3ஓட பேர் பண்ணியிருக்காங்க, மேனேஜர்ஸோட. 1 lakh வந்துட்டு E1, E2ஓட பேர் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இதான் ஆரோ டயக்ராம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.